ஹலோ மக்களே, சிந்து பைரவி நியூ ப்ரமோ. ரொம்பவே கோவமாக இருந்துட்டுருக்காங்க ஸ்னேகா. டிவோர்ஸ் கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு நம்முடைய சிவா இருந்துட்டு, நான் எதுக்காக உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணுன்றாங்க. இங்கே பார், நீ சொல்கிற எல்லா விஷயத்துக்குமே நான் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. எனக்கு சிந்து முக்கியம். என்ன சிவா இப்படி சொல்லிட்டுருக்க? அப்போ என் உயிரை காதலிச்சது எல்லாமே பொய்யா அப்படின்றாங்க. சரி ஸ்னேகா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறானே, நான் சொல்கிற ஏதாச்சும் ஒரு கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? என்ன கேள்வி சொல்லு அப்படின்றாங்க. சொன்னால் தானே தெரியும். சரி, எனக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும், என்ன பிளேஸ் பிடிக்கும், என்ன மூவி பிடிக்கும், எதுவாச்சும் உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. இல்லை தெரியாது. எதுவுமே தெரியாதுன்றல்ல. ஆனால் சிந்து சின்ன வயசுலேருந்து என்னுடைய பொருளெல்லாம் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கா. என்னை அந்த அளவுக்கு அவன் நேசிக்கிறான். ஆனால் நீ என்னை ஒரு துளி கூட நேசிக்க மாட்டேங்கிற. நீ எல்லாமே வேற ஒரு ஐடியாவில் தான் இருக்குது. உங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு எப்பயும் போல் நான் ஒரு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தான் உனக்கும் உன் அப்பாவுக்கு இருக்கிற மைண்ட் செட்டுன்றாங்க. ஆனால் சிந்து அப்படி இல்லை. என்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறா. அப்படி ஒரு பொண்ணு என்னுடைய லைஃப்பில் நான் கண்டிப்பாக நான் இது பண்ண மாட்டேன். எனக்கு சிந்து ரொம்பவே முக்கியன்றாங்க. அதனால் தயவு செஞ்சு இனி இது மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்காத. நான் எதுக்காக சிந்துவுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்? எல்லாம் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியுதோ தாராளமாக பண்ணிக்கோன்றாங்க. அதுக்கு பயப்படுறவன் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சிவா பேசிகிட்ருக்காங்க. உன்னி சிந்துவை எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு. இனி நான் நினச்ச விஷயம் மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்னேகா எப்படி சிவாவையும் சிந்துவையும் பிரிக்க போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.